என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 57th மேப் பார்க்க போகிறோம்பா. 57th மேப் என்ன ஆச்சுன்னா தமிழ்நாட்டில் முக்கிய பீடபூமிகள். ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி பீடபூமினா என்னன்னு பார்த்துருந்தோம், இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பீடபூமினா என்ன ஆச்சுன்னா நார்மலாக இப்படி ஒரு மலைப்பகுதி இருக்குப்பா. பீடபூமியா 2 பாயிண்ட் தான் ஞாபகம் வைக்கணும். ஒன்று வந்து சமவெளியோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? சமவெளியோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஏன் ஹைட்டாக இருக்குது, நம்ம ஏன் எதுக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் நமக்கு தெரியும். ஏன் ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இதான் வந்து ஒரு மலை இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நடுவில் மலையில் மலை துவாரங்கள் இருக்குமா, அப்போது எரிமலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நடுவில் என்ன இருக்கும்? எரிமலை குழம்பு இருக்கும். எரிமலை குழம்பு. எரிமலை குழம்பு இருக்குமா? அப்போ என்ன ஆகும்ச்சுன்னா இது நார்மல் சமவெளியாக இப்போ இருக்குது. இங்கே வந்து காடு இருக்குது, விலங்குகள்லாம் இருக்கும், எல்லாமே இருக்குமா. அப்போ என்ன ஆகும்? எரிமலை குழம்பு வெடிச்சு இது வழியாக செட்டில் ஆகுமா, இது வழியாக செட்டில் ஆக ஆரம்பிக்கும். செட்டில் ஆச்சோம்ச்சுன்னா எரிமலை குழம்புனா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ இந்த மரம், செடி, கொடி, விலங்கு எல்லாம் என்ன ஆகும்? அதில் மறித்து அதில் போய் மக்கிரும். சரியா? அப்போ நார்மல் சமவெளி இங்கே இருக்குது, இதோட என்ன இருக்குது? ஹைட் அதிகமாக இருக்குது. அப்போ பீடபூமினா என்ன? நார்மல் சமவெளியில் ஹைட் அதிகமாக இருக்குமா. இப்படி எரிமலை குழம்பு இருக்கு, இது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுற்றி என்விரான்மெண்ட் என்ன ஆகும்? நார்மலாக செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். உணர்ந்து ட்ரை ஆகி இந்த மாதிரி செட்டில் ஆக ஆரம்பிச்சிடுமா. அப்போ இதுக்குள்ள மறிச்ச மரங்கள், அப்புறம் செடி, கொடி இதெல்லாம் என்ன ஆகும்? 100 ஆண்டுகளுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது கறிக்கட்டியாக மாற ஆரம்பிக்கும். அந்த கறிக்கட்டி நிலக்கரியாக மாற ஆரம்பிக்கும். நீரம், தங்கம், கோல்டு அந்த மாதிரி அந்த ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். அப்படிதான் வந்து கனிம வளங்கள் வந்து அதிகமாகுது. ஓகேவா? அதான் வந்து எப்பயுமே பீடபூமிகளில் கனிம வளங்கள் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? பீடபூமினா 2 தான். ஒன்று வந்து சமவெளியோட ஹைட் அதிகமாக இருக்கும். ஏன் ஹைட் அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி படிவுகள்னால தான். அதில் வந்து கனிம வளங்கள் அதிகமாக காணப்படும் பீடபூமியில். ஏன் அப்படின்னா உள்ள இருந்து மறித்த மரம், செடி, கொடி, விலங்கு இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இருக்கு. ஓகேவா? இதில் வந்து தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பீடபூமிகள் அப்படின்னு சொன்னா பாரமகால் பீடபூமி. பாரமகால் பீடபூமிங்கிறது இங்கே கிருஷ்ணகிரி, இங்கே தர்மபுரி இருக்கா, இந்த 2க்கு இடைப்பட்ட இதில் இருக்கிறது தான் பாரமகால் பீடபூமி. இந்த பாரமகால் பீடபூமி, அதுக்கப்புறம் மதுரை பீடபூமி, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பீடபூமி. இந்த 3 தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான பீடபூமி. இதுக்கப்புறம் சிகூர் பீடபூமி அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மலை இடை பீடபூமி. 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பீடபூமி தான் வந்து சிகூர் பீடபூமி சொல்லுவாங்க. இது தனியாக பார்த்துக்கலாம். முக்கியமான பீடபூமி 3 தான். பாரமகால் பீடபூமி, மதுரை பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி. இன்னொரு டைம் சொல்லலாமா? பாரமகால் பீடபூமி, மதுரை பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி. இந்த பாரமகால் பீடபூமி அப்படிங்கிறது இங்கே கர்நாடகா இருக்கா, கர்நாடகா அந்த பகுதியில் மைசூர் பகுதி இருக்கா, அந்த மைசூர் பகுதியை பீடபூமி பிரிக்கிறது தான் வந்து பாரமகால் பீடபூமி. மைசூர் பீடபூமியிலேருந்து பிரிக்கிறது, தமிழ்நாட்டை பிரிக்கிறது தான் வந்து பாரமகால் பீடபூமி சொல்லுவாங்க. அவ்வளோதான். மதுரை பீடபூமி அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் இருக்குது, அதான் மதுரை பீடபூமி. அதுக்கடுத்து வைகை, தாமிரபரணி அந்த ஆறுகள்லாம் வந்து அது பதிவுள்ள பதிவாகுது. கோயம்புத்தூர் பீடபூமி அப்படிங்கிறது இங்கே மைசூர் பீடபூமி இருக்குது, அதுல இருந்து மோயர் ஆறு அப்படிங்கிறது தான் வந்து கோயம்புத்தூர் பீடபூமி பிரிக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். மைசூர் பீடபூமியில இருந்து கோயம்புத்தூர் பீடபூமியை பிரிக்கிற ஆறு எதுன்னு கேட்கலாம். என்ன ஆறு? மோயர் ஆறு அப்படிங்கிறது. ஓகேவா? இதுல என்னென்ன ஆறுகள்லாம் ஓடுது அப்படின்னா பவானி, நொய்யல், அமராவதி இந்த ஆறுகள்லாம் ஓடுது. என்னென்ன ஆறு? பவானி, நொய்யல், அமராவதி இந்த ஆறுகள்லாம் இதில் ஓடுது. அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாமா? தமிழ்நாட்டில் முக்கியமான பீடபூமி பாரமகால் பீடபூமி, மதுரை பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி. சிகூர் பீடபூமி அப்படிங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மலை இடை பீடபூமின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா? பாரமகால் பீடபூமி அப்படிங்கிறது மைசூர் பீடபூமியோட ஒரு பகுதி, அவ்வளவுதான். மதுரை பீடபூமி அப்படிங்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கு, இதுல வைகை, தாமிரபரணி இந்த ஆறுகள்லாம் போகுது. கோயம்புத்தூர் பீடபூமி அப்படிங்கிறது மைசூர் பீடபூமியிலிருந்து கோயம்புத்தூர் பீடபூமியை பிரிக்கிற ஆறு எது அப்படின்னா மோயர் ஆறு.
அது இம்பார்ட்டன் ஆனது. இதில் என்னென்ன ஆறுகள்லாம் போகுதுன்னா பவானி, நொய்யல், அமராவதி, இந்த ஆறுகள்லாம் போகுது. ஓகேப்பா, இந்த மேப் யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். கண்டிப்பாக எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட்ப்பா. தேங்க்யூ.